இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இனிமே வான்மதி என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவளுக்கான வாழ்க்கைய அமைச்சு தர வேண்டியது என்னோட பொறுப்பு. அண்ணாமலை அவ்வளவு சீக்கிரமா வாக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்துட்டா அந்த வாக்க கடைசி வரைக்கும் காப்பாத்துவா. நடந்த குழப்பத்துக்கு நாங்களும் ஒரு காரணமாயிட்டோம். உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. இதை சரி பண்ண எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. கொஞ்ச நேரத்துல என்னென்னவோ நடந்து போச்சு அண்ணாமலை. நீ எங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணணும்னு நினைச்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் பொண்ணுங்க கிட்டையும் பேசி அவங்க முடிவையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வாழ போறது அவங்க தான். கொஞ்சம் எனக்கு டைம் கொடு. நான் பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்றேன். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. அவங்க பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லட்டுமே. ஒரு நல்ல விஷயம் தள்ளி போகுதுன்னா அது இன்னும் நல்ல விஷயமா தான் அமையும். நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாப்போமே. இந்தா இந்த பூவை உனக்கு வச்சு விடணும்னு ஆசையா வந்த. ஆனா பரவாயில்ல, என்னைக்கு இருந்தாலும் இந்த பூவும் பொட்டும் உனக்கு சேர வேண்டியது. வான்மதி, யாரும் பேசக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே. ஐயோ வான்மதி, அப்படி இல்ல. என்னம்மா இது? ஏய் வான்மதி, என்னடி பண்ற? ஏய் ஏய், என்ன பண்ற வான்மதி? வான்மதி, ஏன்டி இப்படி பண்ற? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. என்ன நம்ப வச்சு காயப்படுத்திட்டீங்களே. இல்லடி, எனக்கு பைத்தியம் தான், பைத்தியம் தான். வான்மதி, ஏமா இவ்வளவு கோவப்படுற? கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்களும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. என்னதானே பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னீங்க. நான் தான் அந்த வீட்டுக்கு மருமகன் ஆசை காட்டுனீங்க. எவ்வளவு கனவோட இருந்த என்ன உங்க கூட சேர்ந்து ஏமாத்திட்டீங்கல்ல. அம்மா, சத்தியமா எங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா. நாங்களும் அவங்க ஒன்னதான் பொண்ணு பார்க்க வராங்கன்னு நினைச்சோம். ஆனா அவங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குங்கிறது எங்களுக்கு இப்பதாமா தெரிஞ்சது. போய் சொல்லாதீங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னதும் நீங்க எந்த பொண்ணுன்னு கேட்டுக்கணும்ல. எல்லாத்தையும் மறைச்சு இவ்வளவு பேர் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. தயவு செஞ்சு பாங்க. வான்மதி, சொல்ல கேளு. ஐயோ வான்மதி, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நான் கண்ட கனவெல்லாம் நாசமாக்கிட்டல. இனிமே நான் கனவு கூப்பிடாத. ஏய் வான்மதி, அண்ணாமலை அப்படி சொன்னதுக்கு வெண்ணிலா என்னடி பண்ணுவா? என்ன பண்ணுவாளா? எல்லாமே பண்ணுவா. என்ன அப்படி பாக்குற? மறுபடியும் சொல்றேன், வாழ போறது நீ. எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அது நீ எடுத்துதான் இருக்கணும். யாரோட முடிவுக்காகவும் நீ துணை போயிடாத. ஹலோ. என்னடா பண்ண என் பொண்ணு? உன்னை லவ் பண்றத தவிர அவ வேற ஏதாவது தப்பு பண்ணாளா? அவளை இப்படி பண்ணிருக்க? டேய், உனக்காக தாண்டா அவ யூஎஸ்ல இருந்து கிளம்பி இங்க வந்தா. அவளுக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? ஆண்டி, ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்ன ஆச்சா? அவ ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா. என்ன சொன்னாலும் திறக்க மாட்டேங்கிறா. அவ ரூம்குள்ள என்ன பண்றா ஏது பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவ ஏதாச்சும் பண்ணிக்குவாளோன்னு பயமா இருக்கு. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு. ஆண்டி இருங்க, நான் உடனே வரேன். மச்சான் 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 மச்சான், என்ன மச்சான், எல்லாம் ஓகே தானே? இல்ல மாமா. ஆ ஒண்ணு இல்ல மாமா, என் ஃப்ரெண்டோட அம்மா கால் பண்ணாங்க. ஏதோ எமர்ஜென்சியா, நான் உடனே போய் ஆகணும். வர மாமா.
நம்ம சந்தேகப்பட்டது உண்மையா இருக்குமோ கண்டுபிடிச்சாலுமே. வெண்ணிலா விருப்பம் இல்லைன்னு சொன்னா மட்டும் அவங்க உன்னை ஏத்துப்பாங்கன்னு எப்படிமா உறுதியா சொல்றது? கண்டிப்பா ஏத்துப்பாங்கம்மா. அவங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லலையே, இவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். இவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா என்ன பத்தி யோசிப்பாங்களே. என்ன யோசிக்கிற? அப்போ இதெல்லாம் உனக்காக தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறியா? இப்போ என்னக்கா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லணும், அதானே? சரிக்கா, நான் சொல்றேன். வெண்ணிலா, இல்லப்பா, எனக்கு என் அக்கா வாழ்க்கையும் அவ சந்தோஷமும் தான் முக்கியம். எனக்கு என் அக்காவை ரொம்ப பிடிக்கும். அவ ஆசைக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். நான் அண்ணாமலை ஆண்டி கிட்ட பேசுறேன்பா. நிஜமா தானே சொல்ற? நாளைக்கு காலையில போய் சொல்லிடுவேன்க்கா. சூப்பர். ஏன் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும்? இப்பவே போன்ல சொல்லு. இல்லக்கா, அவங்க நம்ம வீடு தேடி வந்து பேசியிருக்காங்க. நானும் காலையில விடிஞ்சதும் நேர்லயே போய் சொல்லிடுவேன். நிஜமா தானே சொல்ற? ஆமாக்கா. நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணிட்டு அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு பிடிக்காம எத்தனையோ காதல் தோல்வியில முடிச்சிருக்கு. ஆனா என்ன அந்த மொத்த குடும்பத்துக்கு பிடிச்சும் என் காதல் பாதியில முடிஞ்சிருச்சு. அக்காவுக்காக இவ்வளவு பண்றானா? இந்த குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணுவான்னு தோணுச்சு. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இவதான் என் குடும்பத்துக்கு ஏத்த மருமகன். என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி. உங்க வீட்டுக்கு மருமகளா வர்ற பாக்கியம் எனக்கு இல்ல. காரணம் நீதான். நான் கண்ட கனவெல்லாம் நாசமாக்கிட்டேனே.